வணக்கம். நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர் தினேஷ் பேசுகிறேன். அது என்ன சித்த ஆயுர்வேத வைத்தியர்னு சொன்னால், என்னுடைய பட்டம் வந்து பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் இன் சித்த மெடிசன் அண்ட் சர்ஜரி. இப்போ நான் ஒரு ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஆஃபீஸர். ஆகவே சித்த வைத்தியமும் ஆயுர்வேத வைத்தியமும் சேர்த்து செய்கிறேன். சரியோ? ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நீ ஜாயிண்ட் பெயின். அநேகமாக கொமனாக ஆயுர்வேத வைத்தியசாலைகளுக்கு வருகின்ற கேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முழங்கால் நோவு, மூட்டு பிரச்சனை. இந்த முழங்கால் நோவுக்கான காரணங்கள் என்ன, எங்களுடைய இந்த சித்த ஆயுர்வேத கிளினிக்கில் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன நோவுகள் வரும் முழங்கால்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இன்ஜரிஸால் வர நோவு தான் கொமனாக இருக்கும். அதாவது சிறு இளவயதான ஆட்களில் விளையாடும்போது, வேலை செய்யும்போது கால் மடங்கு பெற்றுரும், முழங்கால் மடங்கு பெற்றுரும், முழங்கால் உள்ள சவ்வுகள் எங்கேயாவது இழுவு பெற்றுரும், கால் பிறண்டுரும்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ இதால் வர நோ இன்ஜரிஸ். அந்த இன்ஜரிஸ் என்னென்ன மாதிரி வரலாம்னு சொன்னால், என்னென்ன காரணங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ஜரிஸுக்குள்ளே கேட்டகரிஸ் லிகமெண்ட்ஸுகள் ஏதாவது இழுபட்டிருக்கலாம். அதாவது முழங்கால் மூட்டை சுற்றி வர எலும்புகளையும் இணைத்து, இரண்டு எலும்புகள் மூட்டு எலும்புகளையும் இணைத்து சவ்வுகள் காணப்படும், லிகமெண்ட்னு சொல்லுவோம். இந்த லிகமெண்ட்டுகள் ஒரு அளவுக்கு மேலே மடங்கப்பட்டு இழுபடையக்குள்ளே அங்கே வந்து நீ பெயின் உருவாகிடும். அடுத்தது தசைகளையும் எலும்பையும் இணைச்சி வச்சிருக்கிற டெண்டன்ஸ், தசை நாண்கள்னு சொல்லுவோம். இந்த தசை நாண்கள் இழுபடும் போதும் பெயின் வந்துடும். அதே மாதிரி பேர்சான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. பேர்சான்னு சொல்கிறதுன்னு சொன்னால், தசை நாண்கள் எலும்போடு போய் இணையும் இடங்களுக்கு இடையில், அதாவது எலும்புக்கும் இந்த தசை நாண்களுக்கும் இடையில் கால் மூட்டு அசையும் போது அங்கே உங்களுக்கு உராய்வு இதுகளை குறைக்கிறதுக்காக வேண்டி குஷன் போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதுகளில் சில வேளையில் நோவுகள் வந்திருக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், மெனிஸ்கஸில் வர பெயின். மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிறது முழங்காலினுடைய மூட்டு எலும்புகளுக்கு இடையே காணப்படுகின்ற ஒரு குஷன் போன்ற ஒரு சவ்வு, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மெனிஸ்கஸில் வர பெயின். அது தவிர பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த லிகமெண்ட்ஸ் வந்து டியர் ஆகிறது, அதாவது கிழிவடைஞ்சு போகிறது. அது வந்து பார்ஷியல் டியர் இருக்குது, ஃபுல்லாக டியர் ஆகிறது இருக்குது. அதாவது சிறிய ஒரு டேமேஜ் வந்துட்டு விட்டுரும். சில பேருக்கு துண்டாகவே கிழிஞ்சிடும். அதில் கொமனானது பார்த்திங்கன்னு சொன்னால், ஆன்டீரியர் குரூசியர் லிகமெண்ட் சொல்லப்படுகின்ற ஏசிஎல் பிரச்சனை. இது துண்டாகவே கிழிவடைஞ்சிடும். அப்போ இப்படியான இன்ஜுரிஸால் நமக்கு இளவயசாக்களுக்கும் சரி வயசானாக்களுக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். இந்த வயசான ஆக்கள் போல் அவங்க போட்ஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் வெயிட்டுகள் அதில் தூக்கும்போது கால் பிள்ளையான முறையில் வைப்பட்டிருந்தாலோ, ஈவன் வழுக்கி விழுகிறதாலேயோ கால் பிள்ளையாக காலை ஊண்டிடுவாங்க. அப்போ அதை தொடர்ந்து இந்த இன்ஜரிஸ் வரலாம். ரைட். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், ஓவர் யூஸ்ன்றது நாங்கள் அந்த முழங்கால் மூட்டை அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வைக்கிறோம். அப்போ அது என்ன மாதிரின்னு சொன்னால், தொடர்ச்சியாக நிற்கிறார்கள், தொடர்ச்சியாக நடக்கிறார்கள், தொடர்ச்சியாக சைக்கிள் ஓடுறார்கள். அநேகமாக எங்களுடைய ஏரியாவில் கடற்தொழிலுக்கு போகிறார்கள், மீன்பிடி வேலைக்கு போகிறார்கள், அதே மாதிரி விவசாயம் செய்கிறார்கள். இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா, ஓவர் யூஸால் வர தேய்மானங்கள், டேமேஜுகள் நோவை உருவாக்கும். அதுக்கான காரணம் என்ன சொன்னால், இவங்க வேலை செய்கிறாங்க, ஆனால் அதுக்குரிய ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, சரியான ஓய்வு இருக்காது. அதே மாதிரி சரியான சாப்பாடும், சரியான போஷணை பெருமானம் உள்ள சாப்பாடுகள் உள்ளுக்கு போய் சேராது. ஆகவே இந்த ஹீல் பண்ணுற அளவு குறையுது. ஆகவே இந்த ஹீல் பண்ணுற அளவை விட பாதிப்பின்ற அளவு கூடுதலாக இருக்கக்குள்ள நமக்கு அங்கே பெயின் தொடர்ச்சியாக இருந்துட்டு போகுது. தொடர்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது நாளாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோவு கூடிக்கிட்டே போகுது. அப்போ ரெண்டாவது ஓவர்டோஸ். மூன்றாவது சில மெடிக்கல் கண்டிஷன், அதாவது மெடிக்கல் கண்டிஷன் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுவாதங்கள். இதில் கொமனாக வரது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம். அது அடுத்ததாக செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், மற்றது சில ஓட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லப்படுகின்ற எங்களுடைய இம்யூன் சிஸ்டமே, எங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலே எங்களுடைய மூட்டுகளில் உள்ள திசுக்களை பாதிக்கிற ஒரு நிலைமை. இவ்வாறான கண்டிஷன்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சொல்கிறோம். இப்போ இப்படி கொமனான கேஸுகள் முழங்கால் மூட்டில் நோவை உருவாக்கும். இப்போ இதில் என்னென்ன மாதிரி கேஸுகள் எங்களுடைய கிளினிக்கு வருது, அந்த எங்களுடைய கிளினிக்கில் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் செய்கிறோம்னு சொன்னால், இந்த இன்ஜரிஸால் வர கேஸுகளில் லிகமெண்ட்ஸுகள் இழுபட்டிருந்தாலோ, பார்ஷியல் டியர் இருந்தாலோ, இதுக்கு எங்களுடைய எக்ஸ்டர்னல் மெடிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது பற்றுன்னு சொல்லப்படுகின்ற பேச்சு வழக்கில் 10 போர்ன்னு சொல்லுவாங்க, பற்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தெரப்பியூட்டிக் மசாஜ் தெரப்பி. அதை நீங்கள் நோட் பண்ண வேண்டும். மசாஜ் தெரப்பின்னு சொன்னால் தெரப்பியூட்டிக் மசாஜ் தெரப்பி. அதாவது
மூலிகைகள் அடங்கிய எண்ணெய்களால் அதை மசாஜ் பண்ணி அதுக்குரிய ஒத்தனங்கள் பொட்டணிகள் மூலமாக ஒத்தனம் கொடுத்து அது ஒரு ப்ராப்பரான ஒரு கிரம முறையில் செய்து அந்த சவ்வுகளை வேகமாக மாற்றத்தை கொண்டு வர செயற்பாடு தெரப்பியூட்டிக் மசாஜ். அதுக்கடுத்ததாக இன்டர்னல் சித்த அண்ட் ஆயுர்வேத மெடிகேஷன்ஸ் மருந்துகள் மூலமாக நாங்கள் உள்ளுக்கும் மருந்து கொடுத்து இதை மாற்றுவோம். இதில் என்னுடைய கிளினிக்கில் நான் இந்த கேஸுகளில் எதை நான் அவாய்ட் பண்ணி சரியான முறையில் கைட் பண்ணி ஒரு ஆங்கில வைத்தியசாலைக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால், இந்த சவ்வுகள் முத்தாக கிழிவடைந்த நிலைமை, ஏசியல் பிரச்சனை, மெனிஸ்கஸில் வர பிரச்சனைகள், இதுகள் எல்லாமே வச்சு மினக்கெடுத்த இயலாதுன்னு சொன்னால் இதை சர்ஜரி மூலமாக செய்கிறது ஈஸி. அப்போ அதால் நான் என்னுடைய கிளினிக்கில் வராக்கில் அட்வைஸ் பண்ணி அங்கேயே அனுப்பி விட்டுறது. அடுத்தது ஏதாவது செப்டிக் கண்டிஷன்ஸ், இன்ஃபெக்ஷன் ஏதாவது அது அந்த மூட்டில் இருக்குமென்னு சொல்லி நான் அறிஞ்சேன்னு சொன்னால் அந்த இன்ஃபெக்டட் கேஸ், செப்டிக் கேஸையும் நான் வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருவேன். சரியோ, ரைட். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஓவர்ஜூஸால் வர அந்த பிரச்சனைக்கும் எங்களுடைய தெரப்பியூட்டிக் மசாஜ் தெரப்பி, இன்டர்னல் மெடிகேஷன், அதே மாதிரி எக்ஸசைஸ்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லுவோம். என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும் வீடுகளில் பயிற்சி. அந்த பயிற்சி எல்லாருக்கும் காமனாக இருக்காது. என்னென்ன பாதிப்பு எப்படி ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய வயசு, அவங்களுடைய உடல் எடை, இதுகளை பொறுத்து நாங்கள் தீர்மானிப்போம் இன்னென்ன எக்ஸசைஸை இந்த ஆர்டரில் கொடுக்கலாம்னு சொல்லி தீர்மானித்து அந்த எக்ஸசைஸை கொடுப்போம். அந்த எக்ஸசைஸ்களை செய்யும்போது அந்த சவ்வுகள் சுற்றி சரௌண்டிங் மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ ஸ்ட்ரென்த் ஆகி அந்த மூட்டு பிரச்சனை மாறிடும். அதுக்கடுத்தது இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கேசஸ் இந்த காலத்தில் கூட, அது அநேகமாக பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வருகுது, பெண்களுக்கு மோஸ்ட் காமன்லி வருகுது. அந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கேசஸில் என்னென்ன கேசஸ் நாங்கள் சக்ஸஸாக கொண்டு வரோம்னு சொன்னால், ஆரம்ப கட்டத்தில் மூட்டு தேய்மானம் இருக்குமென்னு சொன்னால் சிம்பிளாக மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், நார்மல் நிலைக்கே கொண்டு வரலாம். இப்போ எங்களோட ஆயுர்வேத சித்த வைத்தியத்தை நாடுறது மக்களில் உள்ள என்னென்னு சொல்ல தெரியலை. அவங்க அநேகமாக எப்போ வருவாங்கன்னு சொன்னால், இனி இல்லை மாட்டு சத்திர சிகிச்சை செய்யணும், முழங்கால் தேஞ்சிட்டு இனி இல்லைன்ற கண்டிஷனில், அது பிசியோதெரப்பி எல்லாம் போய் சரிவர இல்லைன்ற கண்டிஷனில் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ அந்த கேஸ் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா. நாங்கள் முயற்சி எடுப்போம், ஆனால் ஒரு 10%, 20%, 30% இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவோம். ப்ராப்பராக ஃபுல்லாக ஒரு 90% கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே எங்களை அணுகினா ஆரம்ப கட்டத்திலேயே எங்களோட சிகிச்சை சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கேஸுகளை நாங்கள் இதே மாதிரி தான் எங்களுடைய எக்ஸ்டர்னல் தெரபிஸ் அண்ட் இன்டர்னல் மெடிகேஷன் மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் ஒஸ்டியோ கேஸுகளில், ஆர்த்ரைட்டிஸ் கேஸுகளில் எந்த கேஸுகளை நான் எடுக்கிறேன்னு சொன்னால், அந்த செப்டிக் கண்டிஷன், அதாவது இன்ஃபெக்டட் கண்டிஷனில் நான் எடுக்கிறேன், அதை நான் வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி இந்த மூட்டு தேய்மானம் அடைந்து அதனுடைய ஷேப் முதல் கொண்டு எல்லாமே மாறிட்டுது, கால் வளைஞ்சிட்டுது, கல்சிஃபிகேஷன் கண்ட மாதிரி படிஞ்சிட்டுன்னு சொன்னால் அந்த கேஸ் எடுத்து வச்சு செய்கிறது கஷ்டம், அதை நாங்கள் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி கால் சவ்வுகள் ஒரு அளவுக்கு மேலே மேக்ஸிமம் லிமிட்டுக்கு மேலே இழுபட்டு கால் ஆட துவங்கிடும், சைட் ஆட துவங்கிடும். முன்னுக்கு பின்னுக்கு நார்மலாக அசைகிற பக்கங்கள் அசைஞ்சால் பிரச்சனை இல்லை, அசையாமல் இறுக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நார்மலாகி கொண்டு வந்துடுவோம். சைட் ஆடி லிகமெண்ட்லாம் இழுபட்டுன்னு சொன்னால் அந்த கேஸுகளை வச்சு மினக்கெடுத்துறதுல அர்த்தம் இல்லை. என்ன சொன்னால் அவை ஏற்கனவே ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் எங்கள்கிட்ட வருவேன். அப்போ இவளுக்கு நார்மலாக ஒரு எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணுறது மூலமாக பெயினை டெம்பரரியாக தற்காலிகமாக குறைக்க இயலுமே தவிர பழைய நிலைமைக்கு காலை கொண்டு வர இயலாது. இதெல்லாம் தெளிவாகவே நோயாளர்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுறது. ரைட்டா? அப்படி இல்லாமல் கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, கால் இறுக்கம் இருக்குது, கல்சிஃபிகேஷன் இருக்குது, மைல்டான தேய்மானம் இருக்குது, மடக்கி நட்டு எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சு உணர்ந்துடலாம். அடுத்தது எங்களுடைய சிகிச்சையில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை, பேஷண்ட்டுக்கு பிடிக்காத பிரச்சனைன்னு சொன்னால் உடனே மாறுறது. இப்போ ஒரு மசாஜிலேயே பிரச்சனை எல்லாம் மாறிடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அப்படி சாத்தியக்கூறு இல்லை. இப்போ எங்களுடைய மருந்துகளும் உங்களுடைய உடலும் சேர்ந்து தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகுது. ஆகவே அதுக்கு அவகாசம் எடுக்கும். ஆகவே நோய் நிலைமையை பொறுத்தும் நோயாளர்கிட்ட நிலைமையை பொறுத்தும் இதுக்குரிய டைம் எடுக்கும். இப்போ சாதாரணமாக ஆரம்ப கட்டத்திலேயே நோய் நிலைமைன்னு சொன்னால் உடனே மாறிடும். பிரச்சனை முத்தி போய் பெரிய அளவில் வந்தீங்கன்னு சொன்னால் மாறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி நீங்கள் முழங்கால் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மெல்லிய ஒரு வெயிட் அளவான சரியான வெயிட் உள்ள ஒரு ஆளுன்னு சொன்னால் ஓகே. ஒபேசிட்டி நல்ல வெயிட்டான ஒரு ஆளுன்னு சொன்னால் அந்த வெயிட்டின் தாக்கம் முழங்கால் இருந்து கொண்டு இருக்கும். ஆகவே அதையும் தாண்டி இந்த சிகிச்சை போகணும். அதே மாதிரி உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற நோய் நிலைமைகள், டயபெட்டிக், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், நியூட்ரிஷனல் கண்டிஷன் பொறுத்தும் அந்த இதுகள் மாறுபடும். ஆகவே இப்படியான முழங்கால் பெயின், முழங்கால் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, ஆயுர்வேத சித்த வைத்தியத்தில் இதை மாற்றணும் இருந்துச்சுங்கன்னு சொன்னால்
எங்களோட தொடர்பு கொள்கிறோன்னு சொன்னால் நாங்கள் மன்னாரில் இருக்கிறோம். மன்னாரில் பெரிஸ்டா சித்தா ஆயுர்வேத கிளினிக் அஞ்சாங்கட்டையில் தோட்டவழியில் இருக்குது. அதே மாதிரி பேசாலையில் இருக்குது. 2 பிரான்ச். எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவுகளை செய்துட்டு எங்களை சந்திச்சு கொள்ளலாம். நன்றி.